ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இருக்கிற டாபிக்ஸ் பார்க்கலாம். ஜஸ்ட் இது ரிட்டன் நோட்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு குயிக்காக ரிவைஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு சில அப்ஜெக்டிவ் புக்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஜெயராம ரெட்டி புக்கு, அப்புறமேட்டு குருமி, அப்புறம் குப்தா புக்ஸ், இதில் இருக்க அப்ஜெக்டிவ்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம எந்த லெவலில் இருக்கோன்றது உங்களுக்கு அதுலேயே கொஞ்சம் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் லேர்ன் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் என் கூடயே சேர்ந்து அப்படியே நம்ம வந்து ரிவைஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்னால் பிரிக்ஸு, டிம்பர், அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸை பற்றின தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸில் வந்துட்டு எம்பிசினா நேஷ்னல் பில்டிங் கோட்ஸ், அதில் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஒரு மெட்டீரியல்ஸை பற்றின அந்த இதெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும் அதெல்லாம். அது வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு எப்போ இது பண்ணாங்கன்னா 1970 வந்துட்டு இந்த என்பிசி இது பண்ணியிருக்காங்க. 2016 வால்யூம் 1 பார்ட் 5 வந்துட்டு நம்ம இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ பிரிக்ஸு, பிளாக்கு, அப்புறம் மேசன் பில்டிங்ஸில் அதர் மெட்டீரியல்ஸை பற்றின இது இருக்குது. ஸோ இந்த பில்டிங்ஸில் வந்துட்டு பில்டிங் இதில் வந்துட்டு லைம், அப்புறம் மற்ற ப்ராடக்ட்ஸ் என்னென்னா கிளே, ஸ்டீல், அலாய், கிளாஸு, அப்புறம் சாயில், ஸ்டோன், டிம்பர், அப்புறம் பெயிண்ட்ஸு நம்ம டாபிக் இருக்குது. பெயிண்ட்டு, வார்னிஷு, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம், பிரிக்கு, செங்கல் இருக்குல்ல, அதை பற்றின திங் தான். செங்கல் வந்து எதில் மெயினாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா கிளேயில் தான் செங்கல் இது பண்ணுவாங்க. ஸோ கிளே இது பண்ணுறப்ப நம்மளுக்கு அது வந்துட்டு டெஸ்ட்டு லோடு அப்ளை பண்ணுறப்ப அது தாங்குதா அப்படின்றது தான் நம்மளுக்கு மெயின் திங்கு. ஸோ அது வந்து க்ரஷிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பக்லி. ஸோ இதுதான் வந்து இந்த பேசிக் டெஸ்ட்டு பிரிக்கோட ஸ்டாண்டர்ட் சைஸ். இது ரொம்ப கேட்பாங்க. ஸ்டாண்டர்ட் சைஸ் என்னென்ன, 19 சென்டிமீட்டர் இன்ட்டு 9 சென்டிமீட்டர் இன்ட்டு 9 சென்டிமீட்டர். சரிங்களா? எம்எம்மில் கொடுத்துருந்தாங்கன்னா 190 இன்ட்டு 90 இன்ட்டு 90. ஸோ இது மாதிரி இது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிரிக்கு. இது வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. இப்போ வந்து டைல் பிரிக்காக இருந்துச்சுன்னா 90 இன்ட்டு 9 இன்ட்டு 4. சரிங்களா? அது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் சைஸ். ஸ்டாண்டர்ட் சைஸு, நாமினல் சைஸ், 2 கொஷின் கேட்பாங்க. நாமினல் அப்படின்னாலே உங்களுக்கு மோட்டரோடு இருக்கிறது. ஸோ 20 இன்ட்டு 10 இன்ட்டு 10 சென்டிமீட்டர். சரிங்களா? நாமினல் அப்படின்னா 20 வரும். ஸ்டாண்டர்ட்னா 90 இன்ட்டு 9 இன்ட்டு 9. சரிங்களா? இந்த மாதிரி இது வந்து இந்த 2 கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? மோட்டரோடு இருக்கிற அந்த திக்னஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு மாடுலார் பிரிக்ஸு. இது வந்துட்டு என்னென்னா சேஞ்ச் ஆகும் ஒரு லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரியும். அதோட ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு இது இருக்கும். அதெல்லாம் மாடுலர் பிரிக் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. நாமினல் சைஸ் ஆஃப் பிரிக் நான் முன்னாடி சொன்னால 20 இன்ட்டு 10 இன்ட்டு 10 சென்டிமீட்டர். சரி, இப்போ வால்யூம் ஆஃப் 1 பிரிக் இது வந்து தெரிஞ்சுக்கணும். வால்யூம் ஆஃப் 1 பிரிக் எப்படின்னா 0.002 மீட்டர் கியூப். சரிங்களா? 0.002 மீட்டர் கியூப் தான் நம்மளோட வால்யூம் ஆஃப் 1 பிரிக்கு. சரி, 1 மீட்டர் கியூபுக்கு எத்தனை பிரிக்ஸ் வந்து நம்ம போடலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 500 பிரிக்ஸு. 1 டிவைடட் பை நம்மளோட வால்யூம் தெரிஞ்சிருச்சு 0.002. இது வந்து நீங்கள் 1000 பாயிண்ட் இது பண்ணால் 1000 டிவைட் பை 2 அப்படின்னா 500 வரல. ஸோ அதுதான் நம்பர் ஆஃப் பிரிக் வந்துட்டு 500. சரிங்களா? வால்யூம் ஆஃப் 1 பிரிக் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ஃபார் 1 மீட்டர் கியூபுக்கு எத்தனை பிரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். சரி, வெயிட் ஆஃப் 1 ஸ்டாண்டர்ட் பிரிக்கு வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா 3 kg. ஒரு பிரிக்கோட ஸ்டாண்டர்டு வெயிட் எவ்வளோன்னு கேட்டால் 3 kg. வால்யூம் கேட்டால் தெரிஞ்சிருக்கணும். 1 மீட்டர் கியூபுக்கு பிரிக் வந்து எத்தனை பிரிக்ஸ் வந்து ரெக்வயர், அது தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கேட்பாங்க. இந்த ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸில் இதெல்லாம் கேட்பாங்க. ஃப்ராக்னா என்ன, ஸோ அதெல்லாம் அதுக்கு கீழே வர இதெல்லாம் பார்க்கலாம். ஃப்ராக்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட செங்கலில் வந்துட்டு சென்டரில் வந்துட்டு ஒரு கம்பெனி பேரோ இல்லை வந்துட்டு அந்த டைமென்ஷன், ஸோ ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க, பதிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் ஃப்ராகுன்றாங்க. டிப்ரெஷன் மேட் அட் த டாப் ஆஃப் த பிரிக். அந்த செங்கல் மேலே அந்த ஒரு டாப்பில் வந்துட்டு இது பண்ணியிருக்கிறது தான் வந்துட்டு ஃப்ராகு. இது வந்து எவ்வளோ இதில் அப்படின்னா இந்த டைமென்ஷன்ஸ் பார்த்தாங்க. லென்த் வந்து 100 mm, வித்து வந்து 40, டெப்த்து வந்து 10 to 20 இருக்கும். சரிங்களா? இதுவே சென்டிமீட்டரில் கேட்டால் 10, 40 இது. ஓகேங்களா? இந்த இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஃப்ராக்னா என்னன்னு கேட்பாங்க, அது பார்த்துக்கோங்க.
அதான் ஃப்ராக்னா என்னன்னா மேனுஃபேக்சர் நேமு, அப்புறம் அது என்ன டைப் ஆஃப் பாண்டு, அதுக்காக அந்த ஃப்ராக் வந்து இருக்குவாங்க. when the compression strength is perforated then the frog, அப்போ வந்துட்டு கம்ப்ரெஷன் டெஸ்ட் இது பண்ணுறப்ப எவ்வளோ இது இருக்கணும் மோட்டார் அதுக்குள்ளே இது பண்ணுவாங்க 1:3. இது வந்துட்டு இது இம்பார்ட்டண்ட்டு. குயின் க்ளோஷர்னா என்ன, கிங் இது என்னன்னு கேட்பாங்க. குயின் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து ரெண்டு ஹெட்டையும் வந்துட்டு ஹாஃப் கட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்துட்டு குயின் க்ளோஷர். சரிங்களா, ரெண்டு சைடில் இருக்கிறது வந்து ஹெட்டு. இப்போ வந்து ஓகே, இப்போ இந்த செங்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சென்டரில் கட் பண்ணுறாங்க, அதுதான் வந்து குயின் க்ளோஷர். அதுவே வந்து பேட்டுனா என்னென்னா நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் டு த லென்த்து, ஸ்ட்ரெச்சஸை கட் பண்ணுறது. ஹெட்டை கட் பண்ணுறது வந்து குயின் க்ளோஷர். ரெண்டு ஸ்ட்ரெச்சஸை கட் பண்ணுறது பேட்டு. இங்கே இப்போ இந்த ட்ராயிங்கில் உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெச்னா என்ன, ஹெட்டுனா என்னென்னு. ஓகேயா, இந்த ரெண்டு சைடில் இருக்கிற ஸ்ட்ரெச்சை கட் பண்ணால் பேட்டு, ஹெட்டை கட் பண்ணால் ஹெட்டு கட் பண்ணால் ரெண்டு. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க வேணாம், ரெண்டு கிங்ஸ் வந்துட்டு ஒரு குயினுக்காக ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ ஹெட்டு வந்து குயின் க்ளோஷர். கிங் க்ளோஷர் அப்படின்னா என்னென்னா ஸ்ட்ரெச்சரும் ஹெட்டும் கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் வந்து கிங் க்ளோஷர் சொல்லுவாங்க. இந்த ஹெட்டு டு ஸ்ட்ரெச் கட்ஸ் ரெடியூஸ்டு போத் லென்த் அண்ட் பிரெத், ரெண்டு லென்த்தும் ரெடியூஸ் ஆகும், பிரெத்தும் ரெடியூஸ் ஆகாது. பெல்வேர்ட் க்ளோஷர் அப்படின்னா என்னென்னா அந்த செங்கலோட அந்த இது x/2 இது வந்து கட் ஆகுச்சுன்னா அது. நெக்ஸ்ட்டு பாண்டு. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குன்னா ஸ்ட்ரெச் பாண்டு, ஹெட்டர் பாண்டு, இங்கிலீஷ் பாண்டு, ஃப்ளெமிஷ்டு பாண்டு. ஸோ இது கேட்பாங்க என்னென்ன இது இருக்குன்னு. ஃபர்ஸ்ட்டு திங் வந்துட்டு ஸ்ட்ரெச்சர். உங்களுக்கே தெரியும், இப்போ ஸ்ட்ரெச்சர் பாண்ட்னா அப்போ ஸ்ட்ரெச்சர்ஸை தான் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெச்சர்னால் என்ன, நம்மளோட லென்த்து தானே ஸ்ட்ரெச்சர்னு சொல்லுவோம், அந்த நீட்டு வாட்டத்தில் இருக்கிறது. ஸோ அது எல்லாமே ஸ்ட்ரெச்சர்ஸாகவே அடுக்கி வச்சாங்கன்னா ஸ்ட்ரெச்சர் பாண்டு. அது வந்து மெயினாக எங்கன்னா காம்பவுண்ட் வால்ஸு அது மாதிரி இடத்துலலாம் வந்து ஸ்ட்ரெச்சர் பாண்ட் எடுப்பாங்க. ஹெட்டர் பாண்ட்னா இந்த சின்ன சைஸ் இருக்கும்ல, அந்த இது செங்கலை வந்துட்டு ஹெட்டு இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஹெட்டர் பாண்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் பாண்ட்னா என்னென்னு கேட்பாங்க. இங்கிலீஷ் பாண்ட்னா என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரெச்சர் ஃபுல்லாக மேலே வந்து ஸ்ட்ரெச்சர், அப்புறம் ஸ்ட்ரெச்சர் ஹெட்டர் அது மாதிரி எஸ்ஹெச் அது மாதிரி. இப்போ ஸ்ட்ரெச்சரு ஹெட்டரு அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இது பண்ணுறது வந்து இங்கிலீஷ் பாண்டு. மெயின் திங் வந்து என்னென்னா இப்போ பாருங்களேன், இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஜாயின் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஈஸியாக கிராக் ஆகும். ஸோ அந்த இடத்துல அந்த மாதிரி கிராக் ஆகக்கூடாதுன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, குயின் க்ளோஷர் பாண்டை வந்து நடுவில் வைப்பாங்க. குயின் க்ளோஷர்னால் என்ன பண்ணுவாங்க, ஹெட்டரை கட் பண்ணி வர அந்த ஆஃப் பிரிக் இருக்குல்ல, அதை வந்து அந்த சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ராயிங்கில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடில் இருக்க பாருங்கள், அந்த ட்ராயிங்கில் வந்துட்டு குயின் க்ளோஷரை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அப்படி வைக்கிறது தான் இங்கிலீஷ் பாண்டு. ஓகேயா, நெக்ஸ்ட்டு ஃபெமினிஸ்ட் பாண்ட். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறது வந்து ஃபெமினிஸ்ட் பாண்டில் எப்படின்னா ஸ்ட்ரெச்சர் ஹெட்டர் அப்படின்னு ஆல்டர்னேட்டாக வைக்கிறது. அதுவே ஸ்ட்ரெச்சர்ஸ் மேலே அப்புறம் ஸ்ட்ரெச்சர் ஹெட்டர். இப்போ அது உங்களுக்கு எப்படி எப்படி இது இங்கிலீஷ் பாண்ட் சிலது நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து +1 +2 எங்கே படித்தோம், ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்லாம் படித்தோம். ஸோ ஹெச்எஸ் கீழே ஹெச்ஏஎஸ். ஸோ இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தோம் நம்ம ஹெச்எஸ் அது மாதிரி பண்ணுறது இங்கிலீஷ் பாண்ட். ஃப்ளெமிஷ் பாண்ட்லாம் இப்படி ஆல்டர்னேட்டாக வைக்கணும், ஸ்ட்ரெச்சர் ஹெட்டர் மாதிரி ஆல்டர்னேட்டாக வைக்கிறது வந்து ஃபெமினிஸ்ட் பாண்டு. ஸோ இது நெக்ஸ்ட்டு இப்போ பிரிக்கோட காம்போசிஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். மெயினாக வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. மெயினாக வந்துட்டு பிரிக்கில் எது இதுவாக இருக்குன்னா நம்மளுக்கு வந்துட்டு அலுமினியம் வந்து 20 to 30% அலுமினியம் இருக்குது. ஸோ அலுமினியம் வந்து என்ன பண்ணுன்னா வாட்டரை அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த கிளேவை வந்துட்டு அதோட பிளாஸ்டிசிட்டியை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுது. ஸோ அப்படி ரெடியூஸ் பண்ணுறதுனால நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த் வந்துட்டு அது இதாகுது, கிராக் அவ்வளோ சீக்கிரம் ஆகாமல் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தோட இருக்கிறதுக்கு வந்து இந்த அலுமினியம் வந்துட்டு மெயினாக இது பண்ணுறது. எவ்வளோ பர்சன்டேஜ் தெரிஞ்சுக்கோங்க, 20 to 30%. நெக்ஸ்ட்டு இப்போ சப்போஸ் அலுமினியம் வந்து கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா சட்டுன்னு வந்துட்டு நம்மளுக்கு கிராக் ஆக ஆரம்பிச்சிடும், ட்ரை ஆயிரும் பிரிக்கு சூனா. நெக்ஸ்ட்டு அலுமினியம்க்கு அப்புறம்
வந்துட்டு நம்மளோட கிளேல இருக்கும். அது என்ன பண்ணால் ஸ்ட்ரிங்கேஜ் செங்கல் வந்துட்டு நமக்கு பிரிக் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகாமல் இருக்கிறதுக்காக, வார்ப்பிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சிலிக்கா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சப்போஸ் சிலிக்கா வந்து உங்களுக்கு அதிக கண்டென்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து பிரேக் ஆகிரும், பிரிடில் ஆகிரும், உடைஞ்சிரும். செங்கல் வந்து ரெண்டு ரெண்டாக அப்படி உடையிறதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து சிலிக்கா கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உடஞ்சிரும். சரிங்களா? அப்போ சிலிக்கா வந்து எதுக்குன்னா ஸ்ட்ரிங்கேஜுக்கு, வார்ப்பிங்க்கு மெயினாக வந்து ப்ரிவெண்ட் பண்ணோம். அலுமினியம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எலாஸ்டிசிட்டியை வந்து இம்பேக்ட் பண்ணிவிட்டு நம்ம பிரிக்கு வந்துட்டு கிராக் விழாமல் இருக்கிறதுக்கு அலுமினியம் மெயின். நெக்ஸ்ட்டு லைம் இருக்கும், 5 to 10% வந்து லைம். இது வந்து 20 to 30, சிலிக்கா வந்துட்டு 50 to 60, இது வந்து 5 to 10. லைம் வந்து 5 to 10. இதுவும் வந்துட்டு ஸ்ட்ரிங்கேஜை ரெடியூஸ் பண்ணோம். ட்ரை டைமில் வந்து ஸ்ட்ரிங்கேஜை ரெடியூஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போ இந்த இப்போ வந்து பிரிக்கை நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா சிலிக்கா வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மெல்ட்டிங்கை வந்துட்டு இந்த லைம் வந்து என்ன பண்ணிடுது, ஹெல்ப் பண்ணுது, பைண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு லைம் வந்து மெயினாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அயன் ஆக்சைடுனால் நம்மளுக்கு கலர் கொடுக்குறது தான் அயன் ஆக்சைடோட மெயின் இது. பிரிக்குக்கு வந்து அந்த கலரை வந்து மெயினாக கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு அயன் ஆக்சைடு வந்து ரொம்ப எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அப்படின்னா அது ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறமேட்டு எல்லோவாக இதாக இப்போ எக்ஸஸாக நம்மளுக்கு வந்துட்டு அயன் ஆக்சைடு இருந்தது அப்படின்னா நிறையா இது கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு ப்ளூ கலராக மாறும், டார்க் ப்ளூ கலரில் மாறும். சப்போஸ் அயன் ஆக்சைடு வந்து கொஞ்சமாக கொடுத்துருந்தோம், யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து எல்லோ கலராக சேஞ்ச் ஆகிடும். ஸோ மெயின் திங் எக்ஸஸாக இருந்தால் டார்க் ப்ளூ, கம்மியாக இருந்துச்சுன்னா எல்லோ. அப்போ இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ப்ரைமரி பிரிக்குக்கு வந்துட்டு எந்த காம்போனண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அலுமினியம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ பிரிக்கு கூட எந்த இன்க்ரீடியண்ட் வந்து ஹார்ம்ஃபுல், ஸோ பிரிக்கை வந்து ஸ்பாயில் பண்ணுறது என்ன அப்படின்னா லைம்ஸ்டோன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இது கொஞ்சம் புரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. லைம்ஸ்டோனு அப்புறம் கங்கர்னா என்னென்னா இம்ப்யூரிட்டிஸ். லைம்ஸ்டோனில் இருக்க இம்ப்யூரிட்டி தான் வந்துட்டு கங்கர்ன்றாங்க. ஸோ இது வந்து என்னென்னா சீசனிங் ஆக்ஷன்ஸை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். இந்த லைம்ஸ்டோன் வந்துட்டு சீசனிங் ஆக்ஷன்ஸை ரெடியூஸ் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து லைம்ஸ்டோன் எடுத்துக்கிறேன், அதை வந்து ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இது CaCO3, அதான் லைம்ஸ்டோனோட கெமிக்கல் காம்போனண்ட். அது வந்து ஹீட் ஆகிறப்ப CO2 போயிடும், கார்பன் டை ஆக்சைடு வந்து போயிடும். அப்போ CO மட்டும் இருக்குது. அந்த CO கண்டென்ட்டை தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, குயிக் லைம் அப்படின்றாங்க. சரிங்களா? இப்போ லைம்ஸ்டோனை நான் ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, CO2 வந்து வேப்பர் ஆகிட்டு CaO மட்டும்தான் எனக்கு கிடைக்குது. அதை தான் நம்ம குயிக் லைம் சொல்கிறோம். சப்போஸ் இந்த குயிக் லைம் கூட நான் என்ன பண்ணுறேன், இப்போ எனக்கு கிடைச்ச அந்த ப்ராடக்டோட நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வாட்டர் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, CaOH2. சரிங்களா? அது வந்து எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த CaOH2 கிடைக்கிறப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னா என்னோடய வால்யூம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுது. நான் வாட்டரோட ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகிடுது, வால்யூம் வந்து 2 to 3 டைம்ஸ் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஆனால் டியூரபிலிட்டி வந்து எனக்கு கம்மியாகிடுது. சரிங்களா? இப்போ இங்கே வந்து இதெல்லாம் கொடுத்துருவோம். ஆன் ஹீட்டிங் லைம்ஸ்டோனு அது என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிக் லைமாக அது கன்வெர்ட் ஆகுது. வாட்டரோட நான் வந்து கான்டாக்ட் பண்ணுறப்ப அது வந்து ஸ்வெல் ஆகிடுது அண்ட் காசஸ் பிரிக் டு ஸ்ப்ளிட், உடையிறதுக்கு மெயினாக அது வந்து இதாகிடுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆல்கைன்ஸ். இப்போ அந்த ஆல்கைன்ஸோட மெயின் திங் எஃப்ளூரன்ஸ். மேலே நம்ம பிரிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக திட்டாக இருக்கும். அது என்ன அப்படின்னா எஃப்ளூரன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒயிட் கலர் டெபாசிட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த பிரிக். நெக்ஸ்ட் வந்து வெஜிடேஷன் அண்ட் ஆர்கானிக் மேட்டர். இப்போ நான் வந்துட்டு பிரிக்கு வந்துட்டு நல்லா வாட்டர் அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா, சப்போஸ் என் பிரிக் வந்து நல்லா வாட்டர் அப்சர்வ் பண்ணுது, அப்போ அது குட் பிரிக்கா பேட் பிரிக்கா, அது பேட் பிரிக்கா. ஸோ நம்மளுக்கு அதில் வந்து ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாயிடும். பிரிக்கு வந்துட்டு வாட்டரை எந்த அளவுக்கு கம்மியாக அப்சர்வ் பண்ணுதோ அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்குற பிரிக்கு. அப்போ அந்த பிரிக்கை தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்ன்ட்டு. சரிங்களா? அது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கிரேவல். இப்போ நான் யூஸ் பண்ணுற அந்த கிளே பார்ட்டிக்கல் வந்து ஒரு கிரேவலோ இல்லை பெபிள் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா யூனிஃபார்மிட்டி, சைஸ் வந்து வேரி ஆகுதுல்ல, ஸோ அது யூனிஃபார்மிட்டியை அஃபெக்ட் பண்ணுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரிக்ஸ்.
கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரிக்ஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா, மொத்தம் பிரிக்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, சாலிட் பிரிக்ஸு, ஸ்பெஷல் டைப் பிரிக்ஸுன்னு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு திங் வந்துட்டு, இப்போ டெம்பரவரி ஸ்ட்ரக்சர்ஸில் வந்துட்டு நான் பிரிக் யூஸ் பண்ணுறேன், அது வந்துட்டு எனக்கு அட்மாஸ்பியரோட எக்ஸ்போஸ் ஆகலை அப்படின்னா, நம்ம வந்து அந்த சன்ரைன் பிரிக் அப்படின்னா சூரிய ஒளியில் சும்மா நான் வந்து செங்கல் மேட் பண்ணி, இப்போ வந்து நான் கிளேவை வந்து ஒரு மோல்டுக்குள்ளே வச்சுட்டு அந்த மோல்டை நான் வந்து வெயிலில் நல்லா காய வச்சு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அது வந்து நீங்கள் டெம்பரவரி ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம பில்டிங்ஸில் யூஸ் பண்ணுறப்ப அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணிட்டு தான் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் சன்ரைன்னா அதுதான். நெக்ஸ்ட்டு பேர்ன்ட் பிரிக்ஸு. பேர்ட் பிரிக்ஸ் தான் வந்துட்டு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. பிரிக்ஸோட கிளாசிஃபிகேஷன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்னு சொல்லிட்டு 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு என்னோட பிரிக் வந்து ரொம்ப ஓவர் ஹீட் பண்ணோடனே பிரிக்கோட கலரே சேஞ்ச் ஆகிடுது. ஸோ அந்த பிரிக்கெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரோடு லே பண்ணுற அந்த இடத்துல, அப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் போடுறோம்ல அங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஓவர் பேர்ன்டு பிரிக்ஸும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ளோரிங்ஸு இந்த மாதிரி உடஞ்ச கல்லெல்லாம் அதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ மெயினாக அங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கில் வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு வந்து கம்ப்ரெஷன் ஸ்ட்ரென்த் வந்துட்டு 105 kg/cm², அதில் இருந்து இருக்கணும். இல்லை நியூட்டன்லனா 10.5, அதுக்கு மேலே எனக்கு கம்ப்ரெஷன் ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்குன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா அது ஞாபகம் வச்சுக்கோங்க, அதையும் கேட்பாங்க கம்ப்ரெஷன் ஸ்ட்ரென்த் என்னென்னு. நெக்ஸ்ட்டு திங் வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வாட்டர் அப்சார்ப்ஷனில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, என்னோட பிரிக்கு வந்து நான் என்ன சொன்னேன், நிறைய வாட்டர் அப்சார்ப் பண்ணால் அது வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்காது. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் வந்துட்டு 15%க்கு மேலே வாட்டரை அப்சார்ப் பண்ணவே கூடாது. சரிங்களா? இட் ஷுட் நாட் எக்ஸீட் 15%. ஓகேங்களா? இதில் வந்து மோல்டிங் வந்து 2 இது இருக்குது, டேபிள் மோல்டிங், கிரவுண்ட் மோல்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டேபிள் மோல்டன். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 2 இது மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கிளாஸ் பிரிக், அங்கே நான் வந்து 10.5, இங்கே வந்து 7. ஷுட் நாட் லெஸ் தென் 7, அது ஒன்று ஷுட் நாட் லெஸ் தென் 10.5. வாட்டர் அப்சார்ப்ஷன் ஃபர்ஸ்ட்டு வந்து 15%க்கு மேலே எக்ஸிட் ஆகக்கூடாது. செகண்ட் வந்துட்டு 22%க்கு மேலே எக்ஸிட் ஆகக்கூடாது வாட்டர் அப்சார்ப்ஷன். அதுதான் வந்துட்டு செகண்ட் கிளாஸ் பிரிக்கு. அந்த செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸில் வந்து கலர் வந்து யூனிஃபார்மாக இருக்குது, ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து கலரும் யூனிஃபார்மாக இருக்கும். தேர்ட் கிளாஸ் பிரிக் என்னென்னா, ஷுட் நாட் லெஸ் தென் 5.5. சரிங்களா? அதான் வாட்டர் அப்சார்ப்ஷன் 25%க்கு மேலே எக்ஸிட் ஆகக்கூடாது தேர்ட் கிளாஸ் பிரிக்கில். ஸோ இதுதான் பேசிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிரிக்ஸு. என்னோடய பிரிக் வந்து இப்போ நான் 35 நியூட்டன் பர், இப்போ வந்து டிசைன் வந்து 35 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் கம்ப்ரெஷன் ஸ்ட்ரென்த்தில் வைக்கிறப்ப எனக்கு 35க்கு மேலே இருக்கணும் கம்ப்ரெஷன் ஸ்ட்ரென்த் வந்து. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது இந்த 35, 30, 25லாம் வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கில் வரும். வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்துட்டு 50%க்கு மேலே எக்ஸிட் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த 20, 17.5, 15 இதெல்லாம் வந்துட்டு எஃப்ளூரன்ஸ் வந்து ஸ்லைட்டாக இருந்தால், மேலே வந்து இந்த ஒயிட்டு கலர் இருக்குல்ல, அந்த என்ன சொல்கிறது திட்டாக இருக்கும்னு சொன்னால அதெல்லாம் வந்துட்டு எஃப்ளூரன்ஸ் ஸ்லைட்டாக இருக்கும். வாட்டர் அப்சார்ப்ஷன் 20%ஆக இருக்குது அப்படின்னா 12.5, 10, 7.5 அந்த இதுக்கெலாம் வந்துட்டு 20% வாட்டர் அப்சார்ப்ஷன் இருக்கும். மாடரேட் வந்து 5, 3.5க்கெலாம் வந்துட்டு மாடரேட் எஃப்ளூரன்ஸ். நெக்ஸ்ட்டு டைமென்ஷன் டெஸ்ட்டு, லென்த் வைஸ், வித் வைஸ். ஸோ லென்த் வைஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து சாம்பிள் ஆஃப் பிரிக்ஸ் வந்து நான் 20 எடுத்துருக்குறோம். ஸோ 20 × 190. ஸோ நம்ம அங்கே வந்து இந்த ஸ்டாண்டர்ட் சைஸ் பிரிக்கோட இது பார்த்தோம்ல, 190 × 90 × அந்த இது. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, லென்த் வைஸ்ன்றதான் 190 × நம்பர் ஆஃப் பிரிக்ஸ். இப்போ 10 கொடுத்தாங்கன்னா நீங்கள் 10 போட்டுக்கலாம். ஸோ × 10 நம்பர் சாம்பிள்ஸ் வந்து இது பண்ணி, அது கூட ±80 mm. சரிங்களா? லென்த் வைஸ் அப்படின்னா ±80 mm. அதே வித் வைஸ்னால் ±40 mm. சரிங்களா? அதுதான் இதில் டிஃப்ரென்ஸ் வந்து அதுதான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைமென்ஷன்ஸ் வந்துட்டு நேரோ லிமிட் ±3 ஃபார் ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கு. அதர் இதுக்கெலாம் வந்துட்டு 8%. சரிங்களா?
நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் டைப் ஆஃப் முன்னாடி இதெல்லாம் வந்து சாலிட் பிரிக்ஸ் பார்த்தோம். ஸ்பெஷல் டைப்ஸில் வந்து என்னென்னா பேர்ன்ட் கிளே ஹெவி டஸ்டி பிரிக்ஸு. இது வந்து என்னென்னு அப்படின்னா எனக்கு க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வந்துட்டு இப்போ வந்துட்டு க்ரஷிங் ஸ்ட்ரென்த் ஷுட் நாட் லெஸ் தென் 40 mm. இப்போ டிசைன் இது வந்து 40 அப்படின்னா 40 கம்மியாக இருக்கக்கூடாது, 45னா 45 கீழே இருக்கக்கூடாது. க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வந்துட்டு லெஸ் தென்னாக இருக்கக்கூடாது. வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து இப்போ வந்து நான் என்னோடய ப்ரிக்கை வந்துட்டு நான் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு வாட்டரில் இமர்ஸ் பண்ணி வைக்கிறப்ப அதோட வாட்டர் அப்சார்ப்ஷன் இது வந்துட்டு 10%க்கு மேலே போகக்கூடாது. ஸோ அப்புறம் அது மேலே வந்துட்டு எனக்கு எஃப்ளூரன்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பிரிக்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்தியா ஸ்டீல் ஃபவுண்டேஷன், மல்டி ஸ்டோர் பில்டிங்ஸு, பிரிட்ஜஸ் இதிலலாம் வந்துட்டு இந்த மாதிரி பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பர்ஃபரேட்டட் பிரிக் அப்படின்னா என்னென்னா பர்ஃபரேட்டட் அப்படின்னாலே வந்துட்டு ஹோல்ஸ் இருக்கும் அங்கங்கே. ஸோ ஐஎஸ் கோட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 2222 இந்த பேர்ன்ட் பர்ஃபரேட்டட் பிரிக்ஸ் இது வந்துட்டு ஆவரேஜ் கம்ப்ரெஷன் ஸ்ட்ரென்த். இந்த பர்ஃபரேட்டட் பிரிக்கோட ஆவரேஜ் வந்துட்டு மினிமம் எவ்வளோ இருக்குன்னா 7 Nm². இதுதான் வந்துட்டு கம்ப்ரெஷன் ஸ்ட்ரென்த் ஃபார் பர்ஃபரேட்டட் பிரிக். அப்போ இதோட வாட்டர் அப்சர்ப்ஷன் ஷுட் நாட் எக்ஸிட் 15%. நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் மாதிரி தான் 15%க்கு மேலே எக்ஸிட் ஆகக்கூடாது. எஃப்ளூரன்ஸ் வந்துட்டு ஷுட் நாட் மோர் தென் ஸ்லைட், கொஞ்சம் ஸ்லைட்டை விட அதிகமாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வெயிட் வந்து லைட் வெயிட்டாக இருக்கணும். ரெக்வயர்ட் குவான்டிட்டி ஆஃப் கிளே ஃபார் ஃபர்தர் ப்ரிப்ரேஷன். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மல்டி ஸ்டோர் பில்டிங்ஸ், பார்ட்டிஷன் வால்ஸ்லலாம் இந்த வந்து பர்ஃபரேட்டட் பிரிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பேர்ன்ட் கிளே ஹாலோ பிரிக்ஸ். பேர்ன்ட் கிளே ஹாலோ அப்படின்னா அந்த ஹாலோ வந்துட்டு செல்லுலர் ஆர் கேவிட்டி பிளாக்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதோட மினிமம் ஆவரேஜ் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து 3.5, பர்ஃபரேட்டட் வந்து 7, இது வந்துட்டு 3.5 இருக்கணும். அது வந்து 15%க்கு மேலே வாட்டர் அப்சர்ப்ஷன் வந்து எக்ஸிட் ஆகக்கூடாது. இது வந்து 20%. இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா டெட் லோட்ஸ், ரெடியூஸ்டு டெட் லோட்ஸ் மேசன்ட்ரீஸில், எக்ஸ்டீரியர் ஆஸ் வெல் அஸ் பார்ட்டிஷன் வால்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஹாலோ பிரிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மெயின் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இது என்ன, ஹீட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணும் உள்ளே இது பண்ண. அப்புறம் சவுண்டு, அப்புறம் டேப்னஸ் ஆஃப் த பில்டிங், இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹாலோ பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. புல் நோஸ் பிரிக் அப்படின்னா இந்த கார்னர் வந்து இந்த பெண்ட் மாதிரி ஆகுறது, அதுதான் புல் நோஸ் பிரிக். அது வந்து மெயினாக எங்கன்னா நம்மளோட ஸ்டேர் கேஸில் லாஸ்ட்டாக வைக்கிற அந்த பிரிக் வந்து இந்த புல் நோஸ் பிரிக்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. காப்பிங் பிரிக்ஸ்னால் வாட்டரை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த பிரிக்ஸ் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னத்துக்கு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ஸில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பேர்ன்ட் கிளே பேவிங் பிரிக்ஸு. இது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஹை பர்சன்டேஜ் ஆஃப் அயன் வந்து இதில் இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு டெம்பரேச்சர்ஸை வந்துட்டு லோ பண்ணிவிடும். ஸோ இது வந்துட்டு வெதரை வந்துட்டு வெதரிங்னால இந்த இது வந்து அஃபெக்ட் ஆகும் இந்த பேர்ன்ட் கிளே பேவிங் பிரிக்ஸ் வந்துட்டு. நெக்ஸ்ட்டு ரிஃப்ராக்டரி பிரிக்ஸு, ஃபயர் கிளே பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு சிலிக்கா கண்டென்ட்டும் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே பாருங்களேன், சிலிக்கா, அலுமினியம், அயன் ஆக்சைடு இதோட காம்போசிஷன் வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ரிஃப்ளாக்டர் பிரிக்ஸில். அப்புறமேட்டு 1% ஆஃப் லைன், மெக்னீஷியம், ஆல்கைன்ஸ்லாம் 1% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட டெம்பரேச்சர் வந்துட்டு ரொம்ப ஹையராக இருக்கும், 1700 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துட்டு இது இருக்கும். வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து 4 to 10% தான் வாட்டர் அப்சார்ப்ஷன். க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வந்து 3.5 Nm². ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு திங் வந்துட்டு ஃபயர் கிளே பிரிக்ஸ் வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஆசிட் பிரிக்ஸு, பேசிக் பிரிக்ஸ், நியூட்ரல் பிரிக்ஸு. ஸோ இதில் என்னென்னா இந்த ரிஃப்ராக்டிவ் லைனிங் பிரிக்ஸ் வந்துட்டு எங்கே மெயினாக இது பண்ணுவாங்கன்னா ஃபர்னஸ்லலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸை வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளே இருக்கிற ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு மோல்டு ஹேண்டா இல்லை மிஷின் மோல்டாக நம்ம டிசைட் பண்ணிக்கணும். அப்புறம் ட்ரை பண்ணுறதும் நேச்சுரலாக ஆர்டிஃபிஷியலாக ட்ரை பண்ணுறோம். பர்னிங் வந்து நெக்ஸ்ட்டு பர்ன் பண்ணி பிரிக்ஸ் இது பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு திங் வந்து சைட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு
அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி டிக் பண்ணணும், தோண்டி க்ளீன் பண்ணணும். அப்புறம் வெதரிங் இது பண்ணணும், வெதரிங், பிளைண்டிங்கு, அப்புறம் டெம்பரிங் ப்ராசஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் வந்து சைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம், அந்த சாயில் வந்து நம்மளுக்கு சூட்டபிளா அப்படி ஃபஸ்ட்டு சஃபிஷியன்ட் குவாலிட்டியோடு இருக்கா, நம்மளுக்கு தேவையான காம்போசிஷனோடு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ண பிறகு அந்த சைட்டை வந்து ஒரு 200 mm வந்து டெப்த்துக்கு ஆழமாக தோண்டி அந்த சாயிலை வெளியே போட்டுடணும் பண்ணிவிட்டு, அப்புறம் அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு 600 mm கீழே வரைக்கும் நம்ம வந்து நல்லா தோண்டி அந்த சாயிலை தான் நம்ம வந்து பிரிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த சாயில் வந்துட்டு நல்லா பவுடரியாக இருக்கா, ஸ்டோன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கா, அதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு 600 to 1000 mm வரைக்கும் அந்த இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி இது பண்ணிவிட்டு அட்மாஸ்பியர்லேயே வந்துட்டு அதை வந்து ஓப்பன்டு ஏரில் வச்சிடணும். அதுதான் வெதரிங் சொல்கிறாங்க. ஸோ நான் இது பண்ணுறப்ப சூட்டபிள் காம்போசிஷனில் இருக்கான்னு நம்ம ஒரு வாட்டி இது பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து பிளெண்டிங், நல்லா வந்து யூனிஃபார்மாக மிக்ஸ் பண்ணுறது. அது வந்து அதுக்கப்புறம் ஒரு 25 to 30% வாட்டர் கொடுத்து நல்லா பைண்ட் பண்ணுறோம், நல்லா கலரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். நெக்ஸ்ட்டு டெம்பரிங் அப்படின்னா என்னென்னா, ஒன்று நம்ம காலாலேயே வந்துட்டு மிதிக்கிறது, இல்லைன்னா அனிமல்ஸோட இதை வச்சு அனிமல்ஸை வந்து யூஸ் பண்ணி அது நல்லா வந்துட்டு இது பண்ணுறது தான் டெம்பரிங் ப்ராசஸ். பேர்னிங் ப்ராசஸ் வந்து என்னென்னா, பேர்ன் பண்ணால் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஸோ பேர்னிங்க்கு வந்துட்டு நல்லா பேர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 700 to 1000 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு ஓப்பன் ஏரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ இந்த ஹீட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து 3 விதமாக நம்ம இது பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன, ஃபர்ஸ்ட் திங் வந்து ஓப்பன் கிளிங்க், நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மினன்ட்டு, நெக்ஸ்ட்டு கண்டினியூ. இதில் வந்துட்டு ஆஃப் மேன், அப்புறம் புல் ஸ்ட்ரென்ச், டர்னல்ஸ், இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீட்டிங் யூஸ் பண்ணுறது. நம்மளுக்கு வந்து இந்த பிரிக்குக்கான கோட் புக்ஸ் வந்து 3495 ஐஎஸ் 3495ன்ற கோட் புக்ஸில் வந்து மொத்தம் 35 இது இருக்குது. அதில் வந்து கிளாஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து கம்ப்ரெஷன் ஸ்ட்ரென்த்தை பற்றியும், செகண்ட் பார்ட் வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன், தேர்ட் பார்ட் எஃப்ளூரன்ஸு, ஃபோர்த் வந்துட்டு வார்பேஜ். ஸோ இது வந்துட்டு இதை பற்றின இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இது கேட்பாங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து பிரிக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னா 5 சாம்பிள்ஸ். ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம பிரிக்கை பற்றினா ஒரு ஃபுல் இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் லைம் அந்த மாதிரி ஒரு டாப்பிக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணலாம். தேங்க்யூ.